Hello friends, welcome to our channel Listen, Learn, Excel. நேத்து நம்ம matrices ஓட introduction பார்த்தோம். அதாவது types of matrices என்னென்னன்னு பார்த்தோம். Row matrix, column matrix, rectangular matrix, upper triangular, lower triangular matrix எல்லாவோட basic types of matrices என்னென்னன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதோட continuation-ஆ equality of matrix அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். பாருங்க equality of matrix அப்படினா equal அப்படினா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ரெண்டு matrixும் சேமா இருக்கணும். சேமா இருக்கணும்னா matrices first எடுக்கும்போது ஆர்டரை first பார்க்கணும். அப்ப ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் சேமா இருந்ததுனா தான் ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு சொல்ல முடியும். இங்க பாருங்க அதுக்கு தான் எழுதி இருக்க டெஃபினிஷன் equality of a matrix எப்ப கண்டிஷன் satisfy ரெண்டு மேட்ரிக்ஸும் எப்ப ஈக்குவல்னு satisfy ஆகும்னா ஆர்டர் should be same. அந்த ரெண்டுத்தோட ஆர்டர் ஆஃப் a matrixும் சேமா இருக்கணும். செகண்ட் corresponding elements should be same. corresponding elements na enna? corresponding elements na எந்த row எந்த column, that is A11 இங்க என்ன இருக்கோ அதே A11 இங்க இருக்கணும். இங்க A12 என்ன இருக்கோ அதே இங்க A12 இருக்கணும். அதாவது corresponding elementsம் சேமா இருக்கணும். இங்க பாருங்க 2 இங்க இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. -1 இருக்கு, இங்கேயும் -1 இருக்கு. இங்க 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு. 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. சோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸஸ்மே ஈக்குவல். புரியுதுங்களா? அதாவது இதோட ஆர்டரும் சேமா இருக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் எத்தனை ஆர்டர் 2x2, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 2x2 as well as corresponding elements எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் satisfy ஆனாதான் மேட்ரிக்ஸஸ் வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இத வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இங்க நான் ஒரு क्वेश्चन எழுதி இருக்கேன். 2x 1 2 3 6 1 2 3. இப்போ what is the value of x? x ஓட வேல்யூ என்ன? what about x இதுல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க நான் சிம்பல் பார்க்கறேன் ஈக்குவல் டு சிம்பல். அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ஆர்டர் சேமான்னு பார்க்க போறோம். இதோட ஆர்டர் என்ன 2x2, இதோட ஆர்டர் என்ன 2x2. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் corresponding element சேமா இருந்தா தான் இந்த ஈக்குவல் கண்டிஷன் satisfied. ஃபர்ஸ்ட் நான் இத பார்க்கறேன். இது 2x இருக்கு, இங்க 6 இருக்கு. சோ இந்த எலிமெண்ட் நான் இப்ப பார்க்கல. இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. சோ other than x parameter all other elements are same. அதாவது இந்த ரெண்டு மேட்ரிசஸ்லயும் other elements என்னவா தான் இருக்கு சேமா தான் இருக்கு. so we have a chance. அதனால நம்ம x கண்டுபிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ ரெண்டு மேட்ரிசஸும் ஈக்குவல்ன்றதனால நம்ம எப்படி எழுதலாம் நார்மலா இப்போ இந்த 2x உம் 6 உம் ஈக்குவல். அப்படிதானே? அப்ப 2x is equal to 6. அப்ப x ஓட வேல்யூ என்ன 3. புரியுதுங்களா? இது ஒரு சின்ன சிம்பிள் क्वेश्चन. சும்மா ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் கொடுத்திருக்கேன். புரியுதா? 2x இதுவும் 6. அதாவது இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னா அப்ப நான் இந்த எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்டையும் சேம் பண்ணலாம். அதாவது corresponding element should be same. so 2x is equal to 6. அதுல இருந்து x ஓட வேல்யூ 3. இப்போ இங்க x ஓட வேல்யூ 3 போடிங்கனா என்ன ஆயிடும் பாருங்க 2 into 3 6. so இந்த எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட்டும் இப்போ எப்படி ஆயிடுச்சு ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸ்லயும் all the elements are equal. அதாவது all the corresponding elements are equal. 6 1 6 1 2 3 2 3. நெக்ஸ்ட் இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம். இந்த क्वेश्चन பாருங்க 2x x minus 1 1 2 4 3 2 1. சோ இங்க வந்து ஈக்குவல் சிம்பல் கொடுத்திருக்கேன். இப்போ இங்க ஈக்குவல் சிம்பல் ரெண்டு மேட்ரிசஸும் ஈக்குவல். அதாவது ஈக்குவாலிட்டி ஆஃப் a matrix எப்ப satisfy ஆகும் ஆர்டர் ஆஃப் the matrix should be same. இங்கேயும் 2x2 இங்கேயும் 2x2. சோ ஆர்டர் தான் சேம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் corresponding elements are same. நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல ரெண்டு எலிமெண்ட்டுமே x டர்ம்ஸ். சோ அத நான் விட்டுட்டேன். கன்சிடர் பண்ணல. நெக்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் 1 இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ corresponding elements இங்க சேமா கிடையாது. சோ x ஓட வேல்யூ நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியாது. we cannot find value of x since both the matrices are not equal. புரியுதுங்களா? நீங்க இந்த ஈக்குவல் சிம்பல் பார்த்த உடனே ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டு 2x is equal to 4 அப்படினு சொல்லி சம்ம போட கூடாது. அந்த क्वेश्चन தப்பாயிடும். நீங்க ஈக்குவல் சொல்லிட்டா நான் சொன்ன ரெண்டு கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும்.
ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் செக் பண்ணணும், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நான் செக் பண்ணிட்டேன், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை செக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ரோ சேமாக இல்லை. ஸோ நம்ம எக்ஸை ஃபைண்ட் பண்ண முடியாது. அதான் ஆன்சர். ஸோ வி cannot find வேல்யூ ஆஃப் எக்ஸ். ரெண்டு மேட்ரிசஸும் ஈக்குவல் கிடையாது. புரியுதுங்களா? இது ஒரு சின்ன விஷயம், ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ், பட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். புரிஞ்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? அடிஷன் தெரியும், சப்ட்ராக்ஷன் தெரியும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தெரியும். இதெல்லாம் தான் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து மேட்ரிசஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போ ஆப்ரேஷன் ஆஃப் மேட்ரிசஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் என்னென்னா நம்மளுக்கு தெரியும், பேசிக்கான ஆப்ரேஷன், தட் இஸ் அடிஷன். எப்படி மேட்ரிசஸ் அடிஷன் பண்ண போகிறோம்? ஒரு 2 மேட்ரிக்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அந்த 2 மேட்ரிக்ஸும் நம்மளால் ஆட் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஆர்டர் வந்து சேமாக இருந்தால் தான் மேட்ரிக்ஸ் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன், ஆர்டர் ஷுட் பி சேம். ரெண்டுத்தோட மேட்ரிசஸோட ஆர்டர் சேமாக இருந்ததுன்னா 2 மேட்ரிக்ஸையும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் எப்படி நம்ம அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன போட்டிருக்கேன், கொஷினை ஒரு ஏ மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கிறேன், ஒரு பி மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் நான் ஏவையும் பியும் ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் என்னன்னு செக் பண்ணணும். ஆர்டர் என்ன ஆர்டர் இது ஒரு 2x2, இது என்னது, இதுவும் ஒரு 2x2. அப்போ 2 மேட்ரிக்ஸஸோட ஆர்டருமே சேம். அப்போ நான் என்ன பண்ணலாம், அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ நான் ஏ ப்ளஸ் பி எப்படி எழுதுவேன், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். இங்கே இது A11, இது A12, இது A21, இது A22. அதே மாதிரி இங்கே A11, இது A12, A21, A22. இங்கே இருக்க A11 இங்கே இருக்கிற A11 கூட ஆட் பண்ணணும். ஸோ 1 + 0 என்னது, ஃபஸ்ட்டு ஒரு சம் நான் ஃபுல்லாக போடுறேன். 1 + 0, இது 0 + 1, இங்கே -1 -1, இங்கே 0 -2. புரியுதுங்களா? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ், கரஸ்பாண்டிங்னா இங்கே என்ன பொசிஷனோ அதே பொசிஷன் உள்ள எலிமெண்ட்டை நீங்கள் எடுக்கணும். இங்கே A11 பொசிஷன்னா அந்த மேட்ரிக்ஸ்லேயும் அதே பொசிஷனுக்குள்ள எலிமெண்ட் A11 தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ 1 + 0, 0 + 1, -1 -1, 0 -2. புரியுதுங்களா? நார்மல் அடிஷன் தான். ஸோ இப்போ இதோட ஆர்டர் என்ன இருக்கும், 2x2. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் அடிஷனில் 2 மேட்ரிசஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆர்டர் ரிசல்டன்ட் மேட்ரிசஸ்க்கும் அதே தான் இருக்கும், அது மாறாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இது என்ன ஆகும், ஆன்சர் 1 1 -2 -2 வித் ஆர்டர் 2x2. இதுதான் சிம்பிள் மேட்ரிக்ஸ் அடிஷன். புரிஞ்சிச்சா? 3x3 மேட்ரிக்ஸ்க்கும் இதே தான். ஒரு எக்ஸாம்பிள் 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டனாலும் அதோட ஆப்ரேஷனும் இப்படி தான். 1 0 0 இப்போ இதுக்கும் நம்ம ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் A + B என்னன்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ இதுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அடிஷன் ஆப்ரேஷன்? பாசிபிள். ஏன்னா இதோட ஆர்டரும் 3x3, இதோட ஆர்டரும் 3x3. ஸோ என்னால் மேட்ரிக்ஸ் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். இங்கே கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ்னால் 1 + 0, இங்கே என்ன 0 -1, இங்கே 0 + 0, இங்கே 0 + 1, 1 + 3, 0 + 2, 0 -2, 1 + 4, 1 + 1. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 -1 0, 1 4 2 -2 5 2. இதோட ஆர்டர் என்னவா இருக்கும், சேம் 3x3. புரிஞ்சுங்களா? வெரி வெரி ஈஸி, சிம்பிள். இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன். இப்போ மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது? மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன்ன்றது ஒரு சின்ன விஷயம்தான். அதில் நீங்கள் வந்து பார்க்க போகிறது என்னென்னா,
ஒன்லி சைன் தான் மாறப்போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த கொஷினில் நான் இப்போ a மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். இந்த a மைனஸ் பியை நான் எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் மைனஸ் பின்னு எழுதலாமா? நல்லா பாருங்கள், நான் இப்போ ரெண்டுத்தோட சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறேன். 2 மேட்ரிசஸை சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அந்த 2 மேட்ரிக்ஸை நான் எப்படி சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். a ப்ளஸ் இதை மைனஸ் பின்னு பண்ணியிருக்கேன். அப்போ உள்ளே இருக்கிற பி டேர்மில் எல்லாத்துலேயும் வந்து -1ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணேன்னா அதுதான் மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன்ன்றது என்னென்னா நார்மல் அடிஷன் தான். ஆனால் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். எதுக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் இருக்கோ அதோட நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். இங்கே -bன்னு இருக்குது. ஸோ நான் அந்த பி மேட்ரிக்ஸஸோட நெகட்டிவ் எடுத்துக்கிறேன். அதை -1ஆல் இருக்க எல்லா வேல்யூஸும் -1ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் a கூட ஆட் பண்ணனா அதுதான் a மைனஸ் பி, நார்மல் சப்ட்ராக்ஷன். இல்லைனா நீங்கள் நார்மலாகவே இப்போ இதுவும் இதையும் நார்மலாகவும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். 1 - 0 0 - 1 இருங்க. சப்போஸ் இது இப்போ a மைனஸ் பின்னா நான் டேரெக்டாக இப்படியும் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பியோட டேர்ம் நெகேஷனில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 2 மேட்ரிசஸையும் ஆட் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவல். அது உங்களுக்கே தெரியும், நார்மலாக அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? a மைனஸ் பி பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 - 0 1 0 - 1 -1 1 இங்கே +1 ஆயிடுது. 0 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ 2 2 × 2. இதுலேயும் ஆர்டர் மாறாது. சரிங்களா? ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே வந்து சிமிலர் தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது டேரெக்டாகவும் பண்ணலாம், இல்லை நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு 2 மேட்ரிக்ஸஸையும் ஆடும் பண்ணலாம். சப்ட்ராக்ஷன் அடிஷன் ரெண்டுத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான். ஆர்டர் ரெண்டுத்தோட மேட்ரிக்ஸஸ்க்கும் சேமாக இருக்கணும். சேமாக இல்லைன்னா உங்களால் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். மேட்ரிசஸ் அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை மேட்ரிசஸ் அடிஷனோட இது பார்க்கலாம். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே நிறையா படிச்சிருப்பீங்க. மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். காமுடேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தானே படிப்போம். அதே தான் இங்கேயுமே. ஃபஸ்ட்டு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ்னா என்ன? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் காமுடேட்டிவ்னா என்ன நம்ம படிச்சிருப்போம். சாதாரணமாக a + b = எல்லாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க a + b = b + a. சின்ஸ் நான் அடிஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்துருக்கிறதுனால இங்கே சிம்பிள் நான் என்ன போட்டிருக்கேன்? அடிஷன் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் ப்ராப்பர்ட்டி நான் அடிஷன் எடுத்துருக்கிறதுனால காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் வச்சு தான் நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ a + b = b + a. a + bயும் b + aவும் சேமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், சேமாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தோட ஆர்டருமே சேம் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் பியும் m × n ஆர்டர் தான். அப்போ நான் ஃபஸ்ட்டு a + b பண்ணாலும் எனக்கு ஒரே ஆன்சர் தான் வரும், b + a பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எப்படி a + b + c = a + b + c. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா?
கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். டேக் ஆல் த ஆர்டர்ஸ் ஆஃப் த மேட்ரிசஸ் ஆஸ் சேம். எல்லாத்தோட மேட்ரிசஸோட ஆர்டரும் சேம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், 1 + 2 + 3 நான் 2 + 3 + 1 போட்டாலும் அதே தான் வரும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் மேட்ரிக்ஸ் அடிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா. தேர்டு அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சம்டைம்ஸ் 1 மார்க்ஸில் கேட்பாங்க, இது கொஞ்சம் வேறு மாதிரி கொஷின் கேட்பாங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னா, a + 0 தட் இஸ் நல் மேட்ரிக்ஸ்மா. கேபிட்டல் ஏனால மேட்ரிசஸ் தான். இட் இஸ் நாட் அ சிங்கிள் வேல்யூ. கேபிட்டல் ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், ஓன்றது என்ன, நான் எப்படி சொல்லியிருக்கேன், நல் மேட்ரிக்ஸோட ரெப்ரசன்டேஷன் ஓ. ஸோ a + o இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். எந்த ஒரு மேட்ரிசஸ்லையும் நல் மேட்ரிசஸ் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கே தெரியும். 0 கூட எதை ஆட் பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ ஏ. இந்த ஓன்றது என்னென்னா இதுதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. நல் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் அன் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. புரியுதுங்களா. நல் மேட்ரிக்ஸ்ன்றது தான் என்ன, அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ். இன்வர்ஸ்னால் என்ன, அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்வர்ஸ்ன்றது அந்த மேட்ரிசஸோட இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது இன்வர்ஸ் என்ன சொல்கிறது 1/n அப்படின்றது தான் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா a + which is equal to 0. புரியுதுங்களா. அடிஷன் ப்ராப்பர்ட்டி, நான் ஏ கூட அதோட இன்வர்ஸ் ஏ, அதாவது -a நெகட்டிவ் ஆஃப் ஏவை எடுத்து ஆட் பண்ணனா அது என்ன நம்மளுக்கு கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ இதை தான் -aன்றது தான் என்ன, அடிட்டிவ் இன்வர்ஸ். புரியுதுங்களா. இதுதான் பேசிக் அடிஷன் ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் மேட்ரிக்ஸ் அடிஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, a + b is equal to b + a. கன்சிடர், எல்லாத்துக்கும் அசம்ஷன் எழுதிக்கோங்க. ஆர்டர் சேம் ஃபார் ஆல், சேம் ஃபார் ஆல் மேட்ரிசஸ். ஓகே. ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா a + b is equal to b + a. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a + b + c is equal to a + b + c. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்னென்னா நல் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, விச் மேட்ரிக்ஸ் வில் கிவ்ஸ் யூ த ரிசல்டன்ட் ஆஸ் அ சேம் மேட்ரிக்ஸ். அதான் நீங்கள் எந்த மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை ஆட் பண்ணால் அதே மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்வியஸாக அது நல் மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ்ன்னு கொடுக்காம சம்டைம்ஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அதான் ஆன்சர். ஸோ a + 0 is equal to நல் மேட்ரிக்ஸ் + a is equal to a மேட்ரிக்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்றது a + -a is equal to -a + a. இந்த -aவை நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் இல்லைன்னா நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி மேட்ரிக்ஸில் பண்ண முடியாது. இப்போ நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷனில் நம்ம என்ன சொன்னோம், ஆர்டர் வந்து சேமாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் சேமாக இருக்கக்கூடாது. சேமாக இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் m × n அப்படின்னா பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் n × p. பி மேட்ரிசஸ் என்னென்னா n × p. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, காலம் ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸும் ரோ ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸும் சேமாக இருக்கணும். புரியுதுங்களா. ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா காலம் ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸும் ரோ ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸும் சேமாக இருக்கணும். நீங்கள் இது பாருங்கள், எம்ன்றது ரோ, என்னன்றது காலம். இதில் என்னன்றது ரோ, பின்றது காலம். ஸோ இதோட ரோவும் இதோட காலமும் சேமாக இருக்குது.
அப்படி சேமாக இருந்து நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஏபி வர ரிசல்டன்ட்டோட ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா m cross p. என்னது m cross p-ஆக இருக்கும். நான் திரும்பியும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ரெண்டு மேட்ரிசஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கணும் ஆர்டர்னா, காலம் ஆஃப் அ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸும் ரோ ஆஃப் அ செகண்ட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இதில் காலம் ஆஃப் அ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் n, இதில் ரோ ஆஃப் அ செகண்ட் மேட்ரிக்ஸும் n. ஸோ ரெண்டு ஆர்டரும் ஒன்றா இருக்குது. அப்போ என்னால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வர ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும், m cross p. அதாவது விடுபட்ட மற்ற ரெண்டு, இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். மிச்சம் அன்ஈக்குவலாக இருக்கிற பார்ட்டு தான் இதோட ஆர்டராக வரும். புரியுதுங்களா? ஆனால் அடிஷன்லேயும் சப்ட்ராக்ஷன்லேயும் ஆர்டர் என்னவாக இருக்கும், ஏக்கும் பிக்கும் என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டர் தான் ரிசல்டன்ட்டோட மேட்ரிசஸோட ஆர்டரும் இருக்கும். புரியுதா? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அது எப்படி பண்ணுறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோம், மேட்ரிசஸ் அடிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஏ 1 2 1 -1. இதோட ஆர்டர் என்ன, 2 cross 2. இப்போ இதோட ஆர்டர் 2 cross 2னா என்னோட பி மேட்ரிஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? பி மேட்ரிஸஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக ரோவோட ஆர்டர் என்னவா இருக்கணும், 2ஆக தான் இருக்கணும். ரோவோட ஆர்டர் 2ஆக தான் இருக்கணும். காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் காலம் 3 போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? இந்த ரோ இந்த காலம் 2னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இதோட ரோ எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ இங்கே 2னா இதுவும் 2ஆக தான் இருக்கணும். ஸோ 2ஆக இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0 1 2 இப்போ பாருங்கள், எனக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும், ஏபியோட ஆர்டர் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், 2 3. அதாவது 2ம் 2ம் விட்டுட்டு மீதி இருக்கிற ஆர்டர் தான் வரும். அப்போ ரிசல்டன்ட் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோட ஆர்டர் எப்படியா இருக்கும், 2 cross 3 மேட்ரிக்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம், பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். A cross B, தட் இஸ் A multiply B. இப்போ 2 cross 3ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா 2 ரோ 3 காலம், இதுவே நம்மளுக்கு போதும். 2 ரோ 3 காலம். ஸோ ஃபஸ்ட்டு நான் A11 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். 2 ரோ 3 காலம்னா எப்படி இருக்கும், A11 A12 A13 A21 A22 A23 இதானே உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு A11 கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்தே நம்ம பார்க்கலாம். இது ஒரு ட்ரிக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்ன்றது என்ன, இதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோ. அதுவே ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ் என்ன, இதான் ஃபஸ்ட்டு காலம். புரியுதா? நல்லா பாருங்கள். உங்களுக்கு இப்போ A11 டேர்ம் வேணும். A11ன்றது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். இதான் ஃபஸ்ட்டு ரோ, இது ஃபஸ்ட்டு காலம். இப்போ அதுவே நான் A12 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைடு வித் செகண்ட் காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? சரி, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஒரு மேட்ரிக்ஸ் A எடுத்திருக்கேன். அந்த மேட்ரிக்ஸஸோட ஆர்டர் வந்து 2 cross 2. இப்போ அடுத்த மேட்ரிக்ஸ் நான் B எடுக்கிறேன்னா கண்டிப்பாக என்னோடய ரோ என்னவாக தான் இருக்கணும், 2ஆக தான் இருக்கணும். பட் காலம் கேன் பி எனி, காலம் எதுனாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த காலம் ஆஃப் அ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸும் ரோ ஆஃப் அ செகண்ட் மேட்ரிக்ஸும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், போட்டுட்டேன். இங்கே 2 cross 3 மேட்ரிக்ஸ் ஒன்று வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இப்போ நம்மளுக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், 2ம் 3யும் இருக்கும். அதாவது 2 cross 3 மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். 2 cross 3னா என்ன, 2 ரோ 3 காலம். 2 cross 3னா என்ன, 2 ரோ 3 காலமாக தான் இருக்கும். இப்போ 2 ரோ 3 காலம் நான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, இந்த 11ன்றது என்ன, A11ன்றது என்ன அப்படின்னா,
first row of a first matrix multiplied with first column of a second matrix. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ட்ரிக் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. A11 குழம்பாமல் நீங்கள் போடலாம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். நிறைய பேர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் தான் தப்பு பண்ணுவாங்க. எப்படி நம்ம போடுறோம், இது கரெக்டாக பண்ணுறோமான்ற ஒரு டவுட் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பொசிஷன் கரெக்டாக தெரிஞ்சு இந்த ட்ரிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போடலாம். இங்கே பாருங்கள், A11 இருக்குது. இந்த 1 எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், இது ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? சரி, இதுதான் ஃபஸ்ட்டு ரோ, இது ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ 1 into 0 போட்டுட்டேன், ப்ளஸ் 2 into -1 போட்டுட்டேன். இதுதான் என்னோட A11. புரியுதுங்களா? இதுதான் என்னோட A11. நெக்ஸ்ட்டு நான் A12 கண்டுபிடிக்க போகிறேன். A12க்கு ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், செகண்ட் காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் காலம். இதை நான் அடிச்சிடுறேன், அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். அப்போ என்ன ஆகும்? 1 into 1 ப்ளஸ் 2 into 2. இதுதான் A12. புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், செகண்ட் காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ அப்படியே பாருங்கள், A13க்கு எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் அண்ட் தேர்ட் ரோ ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். அப்போ எது என்னவா இருக்கும்? 1 2s are 2 ப்ளஸ் 2 3s are 6. நெக்ஸ்ட் A21. A21க்கு என்ன ஆகும்? செகண்ட் ரோ, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம்னு நீங்களே போய்க்கலாம். இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கிறேன்னா இதுதான் செகண்ட் ரோ, ஃபஸ்ட்டு. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 1 into 0 -1 into -1. இங்கே 1 into 1 -1, 1 into 1 ப்ளஸ் -1 into 2. இங்கே பார்த்தீங்கன்னா 1 into 2 -3 இப்படி வந்துடும் உங்களுக்கு. இதோட ரிசல்டன்ட் அவுட்புட் என்னவாக இருக்கும் உங்களுக்கு? 0 -2, 1 + 5, sorry 1 + 4 5, 8, 0 +1 -2 +1 -1 -1, 2 × 3 மேட்ரிக்ஸ். நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ ரிசல்டன்ட் நான் கேட்குற 2 × 3 மேட்ரிக்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பொசிஷன் கண்டுபிடிக்க போகிறீங்கன்றத. A11னா ஃபஸ்ட் ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். A12னா ஃபஸ்ட் ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், செகண்ட் காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? இது ரெப்ரசன்ட் பண்ணுறது ரோவை, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவை, இது காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்னென்னன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. இப்போ நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு அடிஷன் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பார்த்தோம்? காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் காம்படேட்டிவ் பாசிபிளா சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கன்சிடர் அண்ட் மேட்ரிக்ஸ் A with order m cross n, ஓகேங்களா, B with order n cross p. நான் ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். தட் இஸ் AB, இது மல்டிப்ளிகேஷன் காம்படேட்டிவ்ன்றதுனால மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் AB is equal to BA. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றதை நீங்கள் செக் பண்ணணும். செக் AB is equal to BA. புரியுதுங்களா? நான் வந்து ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், அதோட ஆர்டர் m cross n. பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், அதோட ஆர்டர் n cross p. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளாக இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்? ஆர்டர் செக் பண்ணணும். ஆர்டர் என்ன? இதில் ஆர்டர் ஆஃப் அன் ரோ காலம் ஆஃப் அன் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் அ செகண்ட் மேட்ரிக்ஸ். ரெண்டுமே n. ஸோ என்னோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆனால் ஏபியோட
இப்போ ஏபியோட ஆர்டர் என்னவா இருக்கும் சொல்லுங்க, எம் கிராஸ் பி. ஏபியோட ஆர்டர் என்ன, எம் கிராஸ் பி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் நான் பண்ணிட்டேன். இப்போ அதுவே நான் பிஏ பண்ண போகிறேன். பிக்கும் ஏக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அது பாசிபிளா சொல்லுங்கள் பார்ப்போம். இது இப்படி இருக்குது, ஏ இருக்குது. இப்போ பிஏ மல்டிப்ளிகேஷன் பாசிபிள்னா இதோட காலம் என்ன இருக்குது, பி. இதோட ரோ என்ன இருக்குது, எம். ஆமாம் தானே? இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். இப்போ இதோட காலம் என்னவா இருக்குது, பியா இருக்குது. இதோட ரோ என்னவா இருக்குது, எம்மா இருக்குது. ஸோ என்னால் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, முடியாது. BA is not possible. புரியுதுங்களா? ஸோ ஏபி பாசிபிளாக இருந்தால் பிஏ பாசிபிளாக இல்லை. எப்போ வந்து பிஏவும் பாசிபிளாக இருக்கும், அதாவது மல்டிப்ளை பண்ண முடியுமான்றது தான் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். ஆனால் காம்படேட்டிவாக இல்லையான்றதை நான் இன்னும் சொல்லலை. இப்போ பிஏ எப்போ பாசிபிளாக இருக்கும், ரெண்டு மேட்ரிக்ஸஸ்மே ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏபியும் பாசிபிள், பிஏவும் பாசிபிள். ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட், இஃப் both the matrices are square, square matrix. Square matrix na enna, order m and n should be same ah irukanum. Next sonna pathingala, order m is equal to n. Then AB யும் possible, BA வும் possible. AB and BA possible. நம்ம இன்னும் காம்படேட்டிவ் செக் பண்ணுறதுக்குள்ளே நான் வரல. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு சில எக்ஸாம்பிள் செக் பண்ணீங்க அப்படின்னா ஏபியும் பிஏவும் சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, எல்லா டயக்னல் மேட்ரிக்ஸும், டயக்னல் மேட்ரிக்ஸ் என்ன, 1 0 0 2. இது ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ் பி எடுத்துக்கோங்க. இன்னொரு டயக்னல் மேட்ரிக்ஸ் 2 0 0 2. இது ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ். நான் ரெண்டு டயக்னல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு டயக்னல் மேட்ரிக்ஸுக்கும் நான் இந்த காம்படேட்டிவ் லாவை ப்ரூவ் பண்ணுறேன்னா, இப்போ ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபி என்னவா இருக்கும், எப்படி சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு, இதுவும் 2x2, இதுவும் 2x2. நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ரெண்டு மேட்ரிக்ஸஸும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா நம்மளால் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஏபியும் பாசிபிள், பிஏவும் பாசிபிள். ஸோ ஏபி கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏபி பண்ண போகிறேன். அப்போ இப்போ A11 என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் அ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் அ செகண்ட் மேட்ரிக்ஸ். புரியுதா? A11 ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், 2x2 தான் இருக்கும். A11 A12 A21 A22. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 2 2, 0 × 0 0. ஸோ என்ன வரும், 2 தான் வரும். நெக்ஸ்ட்டு 1 2, first row of a first matrix, second column of a second matrix. அப்போ 1 × 0 0, 0 × 3 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குங்க, A21, second row of a first matrix is multiplied with first column of a second matrix. அப்போ 0 × 2 0 plus 2 × 0 0. ஸோ இதுவும் 0. நெக்ஸ்ட்டு இதுவும் A22, second row of a first matrix, second column of a second matrix. 0 × 0 0, 3 × 2 6. ஸோ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். ஸோ எனக்கு வர ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன, 2 0 0 6. இப்போ இதிலே நான் BA ப்ரூவ் பண்ண போகிறேன். BA பாசிபிளாக பாருங்கள், இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஸோ பிஏவும் பாசிபிள், உங்களுக்கு பிஏவும் உங்களுக்கு பாசிபிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன், நான் இங்கே எழுதுகிறேன், உங்களுக்கு புரியும். 2 0 0 3, இது பி. ஏ மேட்ரிக்ஸ் 1 0 0 2, 1 0 0 2. இப்போ இந்த ரெண்டையும் நான் திரும்பி மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் first row of a first matrix, first column of a first matrix, 2 × 1 2.
அது மாதிரி first row of a first matrix, second column of a second matrix 0. First row of a first matrix, first column of a second matrix 0. First row of a first matrix, second column 6. பாருங்க 2006 2006. ஒரு நோட் போட்டுக்கோங்க. இன்னொரு நோட் இதிலே நான் காம்படேட்டிவ்ல ரெண்டு நோட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நோட் என்னன்னா ஏபியும் பிஏவும் எப்போ பாசிபிளாக இருக்குன்னா ரெண்டு மேட்ரிசஸும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் நோட் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸுமே டயகனல் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் காம்படேட்டிவ் லா. புரியுதுங்களா? இஃப் டூ மேட்ரிசஸ் ஆர் diagonal matrix, diagonal matrices, it satisfies commutative law. புரியுதா? இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பாசிபிளா இல்லையான்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நோட் சொல்லிட்டேன். இது நார்மல் தான், உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் ஏபியும் பாசிபிள் பிஏவும் பாசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்று ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்து ஒன்று ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் அது பாசிபிள் ஆகாது. அது நம்ம ஆர்டர் செக் பண்ணணும். இப்போ அது இல்லாமல் ரெண்டு மேட்ரிசஸுமே வந்து டயகனல் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா, டயகனல் மேட்ரிசஸ்னால் என்ன? ஒன்லி த டயகனலில் மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இருக்கும், மற்றதுலலாம் வந்துட்டு ஜீரோவாக இருக்கும். அதுதான் டயகனல் எலிமெண்ட், டயகனல் மேட்ரிக்ஸ். அந்த மாதிரி ரெண்டுமே டயகனல் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக காம்படேட்டிவ்லா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதை வச்சு ஒரே ஒரு ஃபைனல் அப்சர்வேஷன் என்ன உங்களுக்கு? ஃபைனலாக காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வச்சு என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? AB and BA, that is AB is equal to BA is not necessarily true. கண்டிப்பா இது ரெண்டுமே எல்லா டைமும் ட்ரூவா இருக்காது. இட்ஸ் நாட் நெசசரிலி ட்ரூ. எல்லா டைமுமே ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக இருக்காது. ஃபார் சம் கேசஸ் லைக் டயகனல் மேட்ரிக்ஸ் இல்லாமல் மற்ற ஏதாவது ஒரு சில மேட்ரிசஸ் வந்து ஈக்குவலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மே ஆர் மே நாட் கண்டிஷன் தான். ஏபி மே ஆர் மே நாட் பி ஈக்குவல் டு பிஏ அக்கார்டிங் டு த மேட்ரிசஸ் கிவன். புரியுதுங்களா? இது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சு உங்களுக்கு ஏதாவது சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ இது பார்த்தோம் இல்லைங்களா? இதே மாதிரி நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ஒன்று பண்ணியிருப்போம். இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏன்னு இருக்குது. நார்மல் நான் ரியல் நம்பர் சொல்கிறேன். ஒரு ரியல் நம்பர் இல்லைன்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏன்னு இருக்குது. நான் ஸ்மால் ஏ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இது மேட்ரிசஸ் கிடையாது. இவ்வளோ நேரம் நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணதெல்லாம் கேபிட்டல் ஏ, இதெல்லாம் மேட்ரிசஸ். இது ஸ்மால் ஏ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இது மேட்ரிஸ் இல்லை, இது வந்து ஒரு ரியல் நம்பர். இப்போ நான் என்கிட்ட வந்து 4x இருக்குது, 2y இருக்குன்னா ஐ கேன் கேன்சல். என்னால் கேன்சல் பண்ண முடியும். அப்படி தானே? ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா எதெல்லாம் காமன் டேர்ம்ஸை என்னால் கேன்சல் பண்ண முடியும். அப்படி தானே? இதே ப்ராப்பர்ட்டி இதே ரூல் வந்து மேட்ரிசஸில் பாசிபிளா? அதாவது என்கிட்ட இப்போ நான் ஏபி இருக்குது, பிஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. என்னால் பிபிஏ கேன்சல் பண்ண முடியும், ஏவை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. கேன்சலேஷன் ப்ராப்பர்ட்டி இதுக்கு ஹோல்ட் பண்ணாது. மேட்ரிசஸில் கேன்சலேஷன் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணாது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேன்சலேஷன் ப்ராப்பர்ட்டி does not hold. நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இது செக் பண்ணுறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று ஒரு சிம்பிள் விஷயம் சொல்கிறேன். நான் இப்போ ஏ பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். ரெண்டு ரியல் நம்பர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் xy இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நீங்கள் நாளில் காமனாக படிச்சிருப்பீங்க.
xy is equal to 0 அப்படின்னா இதோட ரிசல்டன்ட் நீங்கள் என்ன சொல்வீங்க? either x is equal to 0 or y is equal to 0ன்னு சொல்வீங்க. கரெக்டா? either x is equal to 0 or y is equal to 0ன்னு சொல்வீங்க. இதே கண்டிஷன் என்னால் மேட்ரிக்ஸில் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? கேபிட்டல் AB is equal to 0 அப்படின்னா A equal to 0ன்றது நெசசிட்டி கிடையாது, B is equal to 0ன்றது நெசசிட்டி கிடையாது. A can be any matrix, B can be any matrix. A வேற மேட்ரிக்ஸாக இருக்கலாம், B வேற மேட்ரிக்ஸாக இருக்கலாம். அப்போ கூட என்னோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்க வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 1 1 0 0 0 0 1 1. இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். பண்ணுங்க. இது 2 cross 2 மேட்ரிக்ஸ், இது 2 cross 2 மேட்ரிக்ஸ். since it is a square matrix, matrix multiplication is possible. உங்களோட ரிசல்டன்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னவா தான் இருக்கும்? 2 cross 2 தான் இருக்கும். நான் இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 into 0 0, 0 into 1 0. ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸும் 0, இது எல்லாமே 0வாக இருக்கும். இப்போ நான் எதுக்கு இந்த கண்டிஷன் எழுதுறேன்றதை புரிஞ்சுக்கோங்க. நார்மலாக xy வந்து 0வாக இருந்ததுன்னா ரியல் நம்பர் கேஸில் எய்தர் x 0வாக இருக்கும் இல்லை y 0வாக இருக்குன்றது கண்டிஷன். ஆனால் அதே மேட்ரிசஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா AB வந்து 0வாக இருக்கலாம், அதுக்கு வந்து A 0வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, B மேட்ரிக்ஸும் 0வாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இது பாருங்க, A நான் ஏதாவது 0 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கிறேன்னா, நல் மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கிறேன்னா இல்லை, B நல் மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கிறேன்னா இல்லை. ஆனாலும் நான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? நல் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ எனக்கு நல் மேட்ரிக்ஸ் வரணும் மல்டிப்ளிகேஷனோட ரிசல்டன்ட்டில், அதுக்கு எனக்கு A மேட்ரிக்ஸோ இல்லை B மேட்ரிக்ஸோ 0வாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரியோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயோ இது மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கப்படும், இதுலேருந்து கேட்பாங்க. இது வந்து கண்டிப்பாக ட்ரூவா, நெசசரியா கண்டிப்பாக ட்ரூவா இல்லை மே ஆர் மே நாட்டா அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி associative property. associative property associative property ஹோல்ட் பண்ணுமா? சொல்லுங்க. associative property ஹோல்ட் பண்ணுமா? associative property என்ன? A into BC is equal to AB into C. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆகும். எப்ப? A ஓட ஆர்டர் m cross n இருக்கணும், B ஓட ஆர்டர் n cross p இருந்து C ஓட ஆர்டர் p cross q இருந்ததுன்னா, அதாவது A ஓட ஆர்டர் m cross n, B ஓட ஆர்டர் n cross p, C ஓட ஆர்டர் p cross q. அதாவது column of a first matrix, row of a second matrix, column of a first matrix, row of a second matrix. இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? ஏபிசியோட இது என்ன ஆர்டராக இருக்கும்? m cross q, m cross q தான் இருக்கும் உங்களுக்கு ஆர்டர். புரியுதுங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணும். இட் ஹோல்ட்ஸ் ட்ரூ ஃபார் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா A into B plus C which is equal to AB plus AC. இந்த கண்டிஷனும் சிமிலர் தான். we have to look for the order. எப்போ ஆர்டர் சேமாக இருக்கும் நம்ம இந்த கண்டிஷனும் நம்மளுக்கு ஹோல்ட்ஸ் ட்ரூவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனல் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இது சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று உங்ககிட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்
that is nothing but I. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னா 0 1 for 2 cross 2. அதாவது it is a scalar matrix. Identity matrix is a unique feature of scalar matrix. ஓகேங்களா? அதோட டயகனல் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இங்கே ஏன் அதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்களா, டயகனல்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். அது இல்லாமல் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட இன்னொரு பேர் என்னென்னா யூனிட் மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட இன்னொரு பேர் என்னென்னா யூனிட் மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிக்குள்ள வருவோம். தட் இஸ் A into I into A is equal to A. That is I is nothing but multiplicative identity. I is nothing but an multiplicative identity. I வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் யூனிட் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் அந்த மேட்ரிக்ஸே வரும். A into I is equal to I into A என்னவா தான் இருக்கும், ஏவா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சம் ஆஃப் அதான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தாச்சு. இப்போ மல்டிப்ளிகேஷன் சம்மந்தமாக, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சம்மந்தமாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதில் ஒன்றொரு விஷயம் மட்டும் இதோட இந்த கிளாஸ் நான் வைண்ட் அப் பண்ணுறேன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார்னா என்ன, எனி கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ். இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸை ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அதில் எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் A எடுத்துக்கிறேன், உள்ள எனக்கு ABCDன்னு இருக்குது. கேன் பி எனி ரியல் நம்பர் ஆர் அன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். தட் இஸ் K into A. அப்போ எனக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி வரும், KA KB KC KD. அதாவது each and every term of the matrix should be multiplied with a scalar. ஒவ்வொரு எலமெண்ட்டும், அந்த மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒரு ஸ்கேலாரோட மல்டிப்ளை ஆகும். அதுதான் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இது உங்களுக்கு யூஸ்வலாகவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் 2 into அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு மேட்ரிக்ஸ், நான் ஒரு யூனிட் மேட்ரிக்ஸே எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு A. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், 2A கண்டுபிடிக்க போகிறேன். ஃபைண்ட் 2A. இப்போ எப்படி எழுதுவீங்க இந்த 2Aவை, 2A கேன் பி ரிட்டன் அஸ் 2ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 2 0 0 2. ஸோ இதுதான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்க, இன்றைக்கி கிளாஸில் நான் ஆப்ரேஷன், பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பார்த்தோம். தட் இஸ் அடிஷன் பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம், சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸை வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதோட கண்டினியூவேஷனாக நம்ம சம்ஸும் பார்ப்போம். ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதோட டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், ஸ்கியூ மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். Until then, thank you. Bye bye.